அம்மா, நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டேன். என்ன நீங்க ஸ்கூல்ல டிராப் பண்றீங்களாம்மா? நேத்து முழுக்க என் கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட் இன்னைக்காவது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கம்மா. ஜுன்னு, அம்மா ஏதோ வேலையில பிஸியா இருக்காங்க போல இருக்கு. அதனால தான் நேத்து உன் கூட இருக்க முடியல. ஆபீஸ்க்கு வந்து ஒர்க்கு கூட பண்ணல. அவங்க பிஸியா இருக்கும்போது எதுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்க? உன் வேலையை நீயும் என் வேலையை நானும் பாத்துக்கிறதா நல்லது. சாரி அர்ஜுன், இன்னைக்கு நான் கண்டிப்பா ஆபீஸ்க்கு வந்துடுறேன். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் லட்சுமி. உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா பாத்துக்கோ. ஆபீஸ் ஒர்க்கை நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரேன். சரி, ஓகே லட்சுமி. போற வழியில ஜுன்னுவை ஸ்கூல்ல விட்டுட்டு நம்ம ஆபீஸ்க்கு போலாம். என்னாச்சு லட்சுமி? ஜுன்னுவை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு ஒரு சின்ன வேலையை முடிச்சிட்டு நான் அப்புறமா ஆபீஸ்க்கு வரேனே. சரி லட்சுமி, அட்லீஸ்ட் உங்களை ஸ்கூல்லையாவது நான் டிராப் பண்ணிட்டு போலாமா? சரிங்க அர்ஜுன். சரி, ஓகே லட்சுமி, நீ ரெடி ஆயிட்டு நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் போய் பேக்கை மாட்டிட்டு வரேன். லட்சுமி, நாம கிளம்பலாமா? கிளம்பலாம் அர்ஜுன். ஜுன்னு எங்க? நான் எப்பவோ ரெடி. சரி, வாங்க. ஆண்டி, எதை பத்தி நீங்க இவ்வளவு மும்மரமா யோசிக்கிறீங்க? ராத்திரி நடந்த விஷயத்தை பத்தி. அது இன்னமும் என் கண்ணு முன்னாடியே தான் இருக்கு. இருட்டுல யாரோ வீட்டுக்குள்ள புகுந்தாங்கிற விஷயம் இன்னும் என் மனசு விட்டு போகவே மாட்டேங்குது. ஆமா ஆண்டி, நீங்க சொன்னதும் கரெக்ட் தான். ராத்திரி வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியும். என்ன சொல்லிட்டு இருக்க மனிஷா? யார் வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆமா ஆண்டி, அது வேற யாரும் இல்ல, லக்ஷ்மி. லக்ஷ்மி வந்தான்னு சொல்றியா மனிஷா? ஆமா ஆண்டி, கண்டிப்பா வந்திருக்கிறது லக்ஷ்மி தான். மித்ரா கையில காப்பு கட்டினது கூட அந்த லக்ஷ்மி தான். அந்த காப்ப கட்டினது லக்கி தான் சொன்னால. லக்ஷ்மி காப்பாத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் மித்ராக்கு வர கண்டா அவனை விட்டு விலகி போயிட்டு இருக்க. சரி மனிஷா, நீ சொல்ற மாதிரி லக்ஷ்மி உயிரோட இருக்கானே வச்சுக்கலாம். ஆனா அவ உனக்கு சத்தியம் பண்ணதுனால அவ இங்க வர முடியாது. அப்படி இருக்கும்போது லக்ஷ்மிய பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்ல. இல்ல ஆண்டி, கண்டிப்பா நம்ம யோசிச்சே ஆகணும். ஏன் சொல்றேன்னா, ராத்திரி வந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வேற ஏதாவது காப்பு கட்டுறதுக்கோ இல்ல தாயத்து கட்டுறதுக்கோ அவ வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அப்பா அவ மித்ரா கண்ணுல பட்டா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? லக்ஷ்மிய நிக்க வச்சு மித்ரா கேள்வி கேட்பான். எதுக்கு எங்களை விட்டு போன, இவ்வளவு நாளா எங்க இருந்தேன்னு அவகிட்ட 1008 கேள்வி கேட்பான். அதுக்கப்புறம் நான் வசமா மாட்டிப்பேன். அதுக்கப்புறம் மித்ரா என்ன கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான். இனி அவன் வாழ்க்கையில நான் இருக்கவே கூடாதுன்னு ஒரே அடியா துரத்தி அடிச்சிருவான். அப்படின்னா நீ இப்ப என்ன செய்யலான் இருக்க? அந்த லக்ஷ்மி மறுபடியும் மித்ரா கண்ணுல படுறதுக்கு முன்னாடியே மித்ராக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தாகணும். அத நடக்கணும்னா விவேக் கல்யாணத்துக்காக குறிச்சிருக்கிற முகூர்த்தத்தை இன்னும் கொஞ்சம் முன்னாடி வச்சா நல்லா இருக்கும். உடனே பொண்ணு வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு பேசுங்க, முகூர்த்த தேதியை மாத்தி வைங்க. சரி மனிஷா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன்னோட சந்தேகம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ நம்பிட்டு இருக்கிறதுனால உனக்காக நான் இது எல்லாத்தையும் செய்றேன். Thank you so much, auntie.
பாய் சித்தப்பா, நம்ம திரும்ப ஈவினிங் சந்திக்கலாம். சரி ஜுன்னு, ஜாக்கிரதை. லக்ஷ்மி, நீ வேலையை முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நீ போயிட்டு வா. நான் வேலையை முடிச்சிட்டு வர கொஞ்சம் டைம் ஆகும் அர்ஜுன். அது வரைக்கும் நீங்க ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க. ஜுன்னு, வா போலாம். லக்ஷ்மிக்குள்ள மாற்றம் வந்திருக்கா இல்ல நான் யோசிக்கிற விதத்துல மாற்றம் வந்திருக்கா? லக்ஷ்மி வேணும்னே என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது. ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட மறைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இன்னும் அவ மனசுல இருக்கிற விஷயத்த சொல்ற அளவுக்கு நான் இன்னும் க்ளோஸ் ஆகல போல இருக்கு. அதனால தான் அவ மனசுல இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறா போல இருக்கு. லக்ஷ்மி என்னை பத்தி என்ன நினைக்கிறா? என்னை பத்தி அவளுக்குள்ள என்ன அபிப்பிராயம் இருக்கு? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, லக்ஷ்மி மனசுல என்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்னாச்சு? ஜுன்னு இன்னும் வரவே இல்ல. அப்பா, நீங்க பேசிட்டே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். என்னாச்சு? ஜானு இன்னும் வரவே இல்ல. அம்மா, அப்படின்னா இவ்ளோ நாளா ஜுன்னு போனது மித்ராவோட வீட்டுக்கா? ஜுன்னு சண்டை போட்டது மித்ரா கூடயா? லக்கி, ஓகே நான் கிளம்புறேன். சரிங்கப்பா, பாய். ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா நான் கிடையாது, நீ தான் இருக்கணும். இந்த ஜுன்னு கூட விளையாடிட்டு கால் வலியா அதிகமாக்கிக்காத. ஹலோ அங்கிள், லக்கி மேல உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் ரொம்ப அக்கறை இருக்கு. நானும் லக்கிய ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், சரியா? நீ எப்படா நல்லா பார்த்துப்ப? நீ கூட இருக்கிறதுனால தான் இவளுக்கு இப்படி எல்லாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பெரியவங்களாம் எப்பவுமே இப்படிதான், சின்ன பசங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. எப்பவுமே உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க என்னைக்குமே யோசிக்க மாட்டீங்க. அடேங்க அப்பா, என்னடா உன் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஒரு சின்ன பேனா சைஸ்ல இருந்துகிட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறியா? சரி சொல்லு சொல்லு, என்ன உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ? பசங்க சேட்டை பண்ணுவாங்க, அப்புறம் அமைதியாவும் இருப்பாங்க. எங்களுக்கு ஜாலியாவும் இருக்க தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணியும் போக தெரியும்.